அனுசரணை வழங்குவோர் வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாணத்தில் தொல்பொருள் திணைக்கள பெயர் பலகைகள் நீக்கப்பட்டமை தொடர்பில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. எதிர்காலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பாரிய புரட்சி இடம்பெறும் என ஹெக்டர் அப்புகாமி நம்பிக்கை. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 10 பேர் உயிரிழப்பு. போக்குவரத்து வீதி அபிவிருத்தி சுத்தமான குடிநீர் கோரி தலவாக்கலை விலிகண்டாமலை தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம். ரணில் விக்ரமசிங்கே நாட்டை நெருக்கடியிலிருந்து மீட்கவில்லை என டில்வின் சில்வா குற்றச்சாட்டு. பேரணியை நடத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுப்பதாக உதய கம்மன்பில தகவல். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய இராணுவ தளபதியொருவர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. கிழக்கு மாகாணத்தில் தொல்பொருள் திணைக்கள பெயர் பலகைகள் நீக்கப்பட்டமை தொடர்பில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் தொல்பொருள் திணைக்களத்தால் பொருத்தப்பட்ட பெயர் பலகைகள் நீக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து வெளியிட்டார். நாடாளுமன்றில் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கிழக்கு மாகாணத்தில் தொல்பொருள் திணைக்களத்தால் பொருத்தப்பட்ட பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தொல்பொருள் திணைக்களத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு பிரவேசிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைகள் நீக்கப்பட்டமை தொடர்பில் வாழைச்சேனை மற்றும் கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாறு 6 பெயர் பலகைகள் கடந்த 22ஆம் தேதி அகற்றப்பட்டுள்ளதாக கிரான் தொல்பொருள் பிரிவின் அபிவிருத்தி அதிகாரி சிலோஜினி என்பவரால் நேற்று 23ஆம் தேதி முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை பிரதேச சபை தலைவர் எஸ் சுதாகரன், உப செயலாளர் பத்மநீதன், பிரதேச சபை உறுப்பினர் ஆனந்தி சிவராசா மற்றும் சுந்தரலிங்கம் என்பவரால் அகற்றப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு அளிக்கப்பட்ட முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பில் வாழைச்சேனை போலீசாரால் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணங்கள் முன்வைத்து சம்பந்தப்பட்ட தரப்பினரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு போலீஸ் மா அதிபரினால் வாழைச்சேனை போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தாந்த மாலை தொல்பொருள் கோயிலுக்கு பிரவேசிக்கும் வீதியில் 2 பெயர் பலகைகள் கடந்த 20ஆம் தேதி அகற்றப்பட்டுள்ளதாக பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் தொல்பொருள் பிரிவில் பணியாற்றி வரும் சுந்தரம் சந்திரகாந்த் என்பவரால் நேற்றைய தினம் கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இன்று மட்டக்களப்பு நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைத்து சம்பந்தப்பட்ட தரப்பினரை கைது செய்வதற்காக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மாதிபர் அறிவித்துள்ளார். நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. ஒரு பகுதியை ஆக்கிரமித்து அதை ஆள நினைக்க யாருக்கும் அதிகாரமில்லை. வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு என்ற அனைத்திலும் சட்டம் சமமாகவே காணப்படுகிறது. எனவே சட்டத்திற்கு புறம்பாக செயற்படுவதற்கு இடமளிக்க முடியாது. நீதிய රටේ කාටත් පොදුයි. සමහර අය හිතාගෙන ඉන්නවා තම තමන්ට ප්‍රාන්ත රාජ්‍ය තියෙනවා කියලා එහෙම කටයුතු කරන්න කිසිදු வடக்கு கிழக்கில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு பற்றாக்குறை இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு பற்றாக்குறை காணப்படுவதாகவும் எனவே சேவைகளை முன்னெடுத்து செல்ல முடியாதுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார். போக்குவரத்து பற்றிய விடயத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கிழக்கு மாகாணம் ஏன் வடக்கு கிழக்கு எடுத்துக்கொண்டாலும் அங்கு சாரதிகள் நடத்துனர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றபடியால் இந்த சேவையை முழுமைப்படுத்துவதற்கு முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே கௌரவ அமைச்சர் தற்போது நான் நினைக்கின்றேன்
இந்த சாரதிகள் நடத்துனர்கள் சம்பந்தமான நேர்முக பரீட்சைகள் நடைபெற்று இருக்கின்றன. அந்த பிரதேசத்திலிருந்து பல இளைஞர்கள் இந்த நேர்முக பரீட்சைக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களை அந்த இடத்தில் இணைப்பதன் மூலமாக அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் போக்குவரத்தில் இந்த பேருந்துகள், பழைய பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, தட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எனவே அந்த இடத்தில் அந்த பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு ஏற்ற விதத்தில் பேருந்துகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த நெடுஞ்சாலைகள் பற்றிய விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்றன, குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அவை பழுதடைந்து விடுகின்றன. மீண்டும் அவற்றுக்கு புதிதாக பாதைகளை அமைக்க வேண்டிய நிலைமைகள் காணப்படுகின்றன. எனவே இந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்ற விடயங்களில் என்ன நடக்கின்றது, அதில் என்ன மோசடிகள் நடக்கின்றனவா அல்லது அதில் நடந்த விடயங்களை கண்டறிந்து உரிய பரிகாரம் வழங்கப்பட வேண்டும், முறையாக இந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் போக்குவரத்து துறையை வினைத்திறனாக முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் கோரிக்கை விடுத்துள்ளார். புகையிரத சேவையின் ஊடாக ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே இந்த சேவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நேர மாற்றமும் நடந்திருக்கின்றது. அதை மிக முக்கியமாக மாற்றியமைத்து தருவதாக அமைச்சர் அவர்கள் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே உறுதியளித்திருந்தார். அந்த அடிப்படையிலே அதையும் மாற்றி மற்றது அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் மிக நெருக்கடியாக இருக்கின்றது. மிக குறைந்த அளவு பயணிகள் 45 பேருக்கு தான் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு மேலதிகமான சேவை வழங்கி கொண்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்டும் கூட ஒரு மாதத்துக்கு முதல் புக்கிங் செய்வதன் மூலம் தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கின்ற இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு மிக முக்கியமாக இதற்குரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டியிருக்கின்றது. அதற்கு அப்பால் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு அண்மையிலே ஒரு போயிரத சப்ஸ்டேஷன் ஒன்று அமைத்து தருவதற்கான விண்ணப்பத்தை நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கேட்டிருந்தோம். மிக முக்கியமாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்ற இடத்திலே அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்துக்குரிய ஒரு ரயில்வே சப்ஸ்டேஷன் அமைப்பதன் மூலம் அந்த சேவையை மிக வலுவாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த வசதியையும் விரிவுபடுத்த வேண்டிக் கொள்கிறோம். அதற்கு அப்பால் போக்குவரத்து வசதிகளே மிக முக்கியமானது. அந்த வாகரை பகுதியில் இருந்த உப சப்ஸ்டேஷன் மூடப்பட்டிருக்கின்றது. அதையும் நாம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூறியிருந்தோம். என்றால் மிகப்பெரிய பொதுமக்கள் வாழுகின்ற அந்த பிரதேசத்திலே போக்குவரத்து வசதிகள் சில இடங்களிலே மக்கள் அந்த போக்குவரத்து பஸ் வண்டிகளே காணாத நிலை இருக்கின்றது. அந்த இடங்களிலே பஸ் வண்டிகளே செல்வது இல்லை. பாடசாலைகளுக்கெல்லாம் மிக நெருக்கடியாக இருக்கின்றது. அதற்கு அப்பால் வாழைச்சேனை இந்த பேருந்து தரிப்பிடம் பேருந்து நிலையம் மிக மோசமான நிலையில் இருக்கின்றது. அவற்றை சீர் செய்து அதற்குரிய ஆளணி பற்றாக்குறையையும் நிவர்த்தி செய்து அதற்குரிய போக்குவரத்துக்குரிய பஸ் வண்டிகளையும் வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு அப்பால் மிக முக்கியமாக இந்த பெருந்தெருக்கள் விடயத்திலே எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போன்று நீங்கள் அந்த கிரான் பாலத்துக்கான ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கின்றீர்கள். அந்த விடயம் மிகப்பெரிய ஒரு பிரயோசனமாக அந்த மக்களுக்கு அமையும். அதற்கு அப்பால் இந்த படுவாங்கரை பிரதேசத்தை அந்த பாவி பிரித்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அங்கும் பல உட்கட்டுமான வசதிகளை, கிராம வீதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டி இருக்கின்றது. திருகோணமலை விரகல் பிரதேசத்தில் அரசு திணைக்களங்களால் மக்களுக்கு பாரிய இடையூறுகள் தோற்றுவிக்கப்படுவதாகவும் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ச. குகதாசன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் 11 பிரதேச செயலாளர் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் 1 பேர்கள் பிரதேச செயலாளர் பிரிவாகும். இப்பிரதேச செயலாளர் பிரிவில் வாழும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் தொடர்பில் ஒத்துழைப்புகளை முன்மொழி விவாதத்தில் கலந்து எனது கருத்தை எடுத்துரைக்க விரும்புகின்றேன். திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் 4809 குடும்பங்களைச் சேர்ந்த 16156 மக்கள் வாழ்கின்றார்கள். இப்பிரதேச பிரிவானது 10 கிராம அலுவலர் பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. வனவிலங்கு துறையானது 7 கிராம சேவை பிரிவுகளை முழுமையாகவும் 3 கிராம சேவையாளர் பிரிவுகளை பகுதியாகவும் உரிமை கோருகின்றது. வெறுகல் பிரதேச செயலாளரின் மொத்த நிலப்பரப்பில் 78.78 வீதமான நிலப்பரப்பை வனவிலங்குத்துறையும் 37.16 வீதமான நிலப்பரப்பை வனத்துறையும் உரிமை கோருகின்றன. இவை இரண்டையும் பார்க்கும் பொழுது 100 வீதத்துக்கு பதிலாக
115.94% வருகின்றது. இதனை பார்க்கும் பொழுது இவர்கள் வேர்கள் பிரதேச மக்களின் காணிகளை பிடிப்பதில் மனம் போன போக்கில் செயல்படுவது புலனாகின்றது. வேர்கள் பிரதேச பிரிவின் மொத்த நிலப்பரப்பு 32,042 ஏக்கர் ஆகும். இதில் 25,242 ஏக்கரை வனவிலங்கு துறையும் 11,900 ஏக்கரை வனத்துறையும் உரிமை கொண்டு கோருகின்றன. இந்த பிரதேச செயலாளர் பிரிவின் பரப்பை விட இது 5,106 ஏக்கர் அதிகமானதாகும். 32,042 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள இடத்தில் எவ்வாறு வனத்துறையும் வனவிலங்குத்துறையும் 37,148 ஏக்கர் நிலத்தை உரிமை கோர முடியும் என மக்கள் கேலியாக பேசுவதோடு மேற்படி வனவிலங்குத்துறை அதிகாரிகளுக்கு கணிதத்தில் நோபல் பரிசு வழங்க பரிந்துரைக்குமாறு கோருகின்றார்கள். இத்துறைகள் உரிமை கோரும் இடங்களுக்கு நில அளவைப்படம் எதுவும் இல்லை. மக்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் எந்த இடத்தில் எந்த வேலையை செய்ய முனைந்தாலும் அந்த இடம் தமக்குரியதென வனத்துறை அதிகாரிகள் சொல்லி தடுக்கின்றார்கள். எனினும் நில அளவத்தில் வரையப்பட்ட படத்தில் வனவிலங்குத்துறை காணி என எந்த இடமும் அடையாளப்படுத்தப்படவில்லை. பொதுமக்களின் காணிகளை வனத்துறையும் வனவிலங்குத்துறையும் காணிகளின் வர்த்தமானி அறிவித்தல் செய்யும் பொழுது எவ்விதமான அறிவித்தலோ களப்பயணங்களோ மேற்கொள்ளப்படவில்லை என்பதோடு காணியை கையகப்படுத்தும் சட்ட நடைமுறைகள் எதுவும் பின்பற்றப்படவில்லை. எனினும் பொதுத்தேவை கருதி காணிகளை விடுவிக்க பிரதேச செயலாளர் கோரிக்கை வைக்கும் பொழுது சட்ட அடிப்படையில் விடுவிக்க முடியாது என்று கூறுகின்றார்கள். இது எந்த வகை நீதி? வனவிலங்குத்துறையினால் வர்த்தமானி அறிவித்தல் செய்யப்பட்ட காலத்துக்கு முன்பிருந்தே வேர்கள் பிரதேச செயலாளர் பிரிவில் பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வனவிலங்குத்துறையும் வனத்துறை முறை கோரும் பகுதியில் 4,778 குடும்பங்கள் நில ஆவணங்களை வைத்திருக்கின்றார்கள். வனத்துறையும் வனவிலங்குத்துறை முறை கோரும் பகுதியில் 18 பாடசாலைகள் அமைந்துள்ளன. இவற்றில் 3,300 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். 102 சமய வழிபாட்டிடங்களும் அமைந்துள்ளன. இவற்றில் இந்து, பௌத்தம் மற்றும் கிறிஸ்தவ வழிபாட்டிடங்கள் அடங்கும். எதிர்காலத்தில் புரட்சி ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பாரிய புரட்சி இடம்பெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நவம்பர் 21 பேரணியை ஒரு குழுவினர் இணைந்து மிக சிறப்பாக செய்திருந்தனர். அவர்களின் வெற்றி அதில் தெரிகிறது. எவ்வாறாயினும் நாட்டில் செய்ய வேண்டிய ஒரு பணி உள்ளது, ஒரு அனுகூலம் உள்ளது. அது எமக்கு தெரியும். அந்த அரசாங்கத்திற்கு எதிராக எடுக்க வேண்டிய தீர்மானங்களை நாங்கள் ஒரு கட்சியாக ஏற்கனவே எடுத்துவிட்டோம். அதற்கென்று ஒரு திட்டம் உள்ளது. அன்று முதல் கூறியது போலவே அந்த திட்டத்தை நாங்கள் அடுத்த ஆண்டில் நடைமுறைப்படுத்த தயாராகி வருகிறோம். அதை நடைமுறைப்படுத்தும் போது இந்த திட்டத்தினூடாக இவர்கள் நாட்டை எவ்வாறு வெற்றியடைய செய்கிறார்கள் என்பதையும் நாட்டை எவ்வாறு கட்டியெழுப்புவது என்பதையும் எங்கள் வேலை திட்டத்துடன் இணைத்தே முன்னெடுத்து செல்ல எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு கணமும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் குறிப்பாக இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த இளைஞர்களுக்காக ஒரு புதிய நாட்டை உருவாக்கும் வேலை திட்டத்தில் இணையவே எதிர்பார்க்கிறோம். அதற்கிணைய தேவையான அறிவினால் நாங்கள் எம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எதிர்காலத்தில் நாட்டில் ஒரு பாரிய புரட்சியை ஏற்படுத்த சஜித் பிரேமதாச தலைமையிலான மக்கள் சக்தியும் எங்கள் கட்சியின் தலைமையும் முன்னின்று செயற்படும் என்பதை விசேடமாக நினைவுபடுத்துகிறேன். හම්බෙන තන සම්බන්ධව ඒක පසුව තීන්දුව කරන්න පුළුවන්. හැබැයි මුලදීව තීන්දුව කරන්න බෑ. ඒවා තීන්දුව කරන්නේ පස්සේ. ඒකට ඉඩ දෙන්න. ඒක දැම්ම ඕසන්න අවශ්‍ය නැහැ. මොකද ඒවා மத்தள விமான நிலையம் மூடப்பட்டமை இது 77வது வருடத்தின் சாபக்கேடு என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மத்தள மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கருத்து வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றில் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ගුවන්තුර පොලක් හදලා වහලා තිබ්බට පස්සේ ඒකේ ආදායමක් උත්පාදනය වෙන්නේ නැහැ. மத்தள விமான நிலையம் தொடர்பில் அமைச்சர் பேசுவதை நான் அவதானித்தேன். சபாநாயகர் அவர்களே, மத்தள விமான நிலையம் அமைத்ததன் பின்னர் அரசாங்கம் மாறியது. பின்னர் அதை நெல் களஞ்சிய சாலையாக மாற்றினார்கள். அவ்வாறு நெல் களஞ்சிய சாலையாக மாற்றுவதற்கு நீங்களும் காரணம். விமான நிலையம் மூடப்பட்டிருந்தது. விமான நிலையம் ஒன்று நிர்மாணித்து அதை மூடி வைப்பதனூடாக வருமானம் வராது. எங்களுக்கு மத்தள தொடர்பில் நீண்ட திட்டம் ஒன்று இருந்தது. ஆனால் இவர்கள் நெல் களஞ்சிய சாலையாக மாற்றி அதை மூடி வைத்து பின்னர் விமானங்களை திருப்பி அனுப்பினார்கள். இந்த விமான நிலையத்தை நிரந்தரமாக மூடுவதற்கு
மூடுவதற்கு அப்போதைய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டது. அதேபோல அன்று ஹம்பாந்தோட்டை விமான நிலையத்தையும் மூடும் அளவுக்கு நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள். ஆனால் அதற்கு அடுத்ததாக காணப்பட்ட அபிவிருத்தி குறித்து நீங்கள் பேசவில்லை. ஆனால் நீங்கள் பேசும் 76 வருட சாபக்கேடு காலப்பகுதியில்தான் விமான நிலையம் உருவாகியது, துறைமுகம் உருவானது, நெடுஞ்சாலைகள் உருவானது, அதிவேக நெடுஞ்சாலைகள் உருவானது, தொடர்மாடி குடியிருப்புகள் புதிதாக உருவாகின, கிராமிய வீட்டு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன, 2 வருடங்களில் 20,000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன. இவை அனைத்தும் இடம்பெற்றன. இப்போது நாங்கள் 77வது வருட சாபத்தை பார்ப்போம். ஒரு வருடத்தில் என்ன நடந்துள்ளது என்பதை பார்ப்போம். கடந்த வருடத்தில் நீங்கள் ஒரு வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தீர்கள். அது மிகவும் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலான வரவு செலவு திட்டம் என ஜனாதிபதியும் நாடாளுமன்றில் தெரிவித்தார். மேலும் தனது ஊரான தம்புத்தேகமவில் ரயில் நிலையம் ஒன்றை அமைப்பதாக குறிப்பிட்டார். ஆனால் அதை கூட இன்னும் செய்ய முடியவில்லை. புதிதாக ரயில் நிலையங்களை அமைப்பதற்காக 250 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார்கள். இப்போதே நாங்கள் கேட்கிறோம், புதிதாக எத்தனை ரயில் நிலையங்களை அமைத்தீர்கள்? ஜனாதிபதிக்கு அவரது கிராமத்திலேயே பணிகளை முன்னெடுக்க முடியாவிட்டால் ஏனைய பகுதிகளில் எவ்வாறு முன்னெடுக்கப் போகிறார்? அனுராதபுர புனித பூமியில் திடக்கழிவு முகாமைத்துவ திட்டத்திற்காக 750 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் எந்த பணியும் செய்யப்படவில்லை. எப்பாவல நீர் முகாமைத்துவ திட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை, ஆரம்பிக்கவே இல்லை. நான் இப்போது 77வது வருடத்தின் சாபக்கேடு தொடர்பில் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 10 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 10 மாவட்டங்களில் 504 குடும்பங்களைச் சேர்ந்த 1790 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலையால் 193 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 2 வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 5 குடும்பங்களைச் சேர்ந்த 16 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் சீரற்ற காலநிலை சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க மக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபையின் 6வது மாதாந்த கூட்டம் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபையின் 6வது மாதாந்த கூட்டம் இன்று இடம்பெற்ற போது தமிழீழ மீட்புப் போரில் உயிர்நீத்த மாவீரர்களுக்கு விளக்கேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. சபை தவிசாளர், உப தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர் ஸ்ரீ டிலக்ஷன் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்து பின்னர் தாமதமாக சபை அமர்வில் பங்கேற்றார். எங்களுடைய தலைமுறை, வருங்கால சந்ததி இந்த மண்ணில் வாழ்வதற்கும் எங்களுடைய மொழியும் எங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தையும் நாங்கள் கட்டிக்காத்து எங்களுடைய மண்ணில் எங்களுடைய உரிமைகளோடு நாங்கள் வாழ்வதற்கு இந்த மாதிரியான இந்த நினைவு கூறல்கள் காலத்தின் தேவை என்று நான் நினைக்கின்றேன். பழையனவற்றை நாங்கள் மறந்து ஒரு புதிய கலாச்சாரம் அல்லது ஒரு புதிய சூழ்நிலைக்கு வாழ முற்படுவது எங்களுடைய இருப்பையே கேள்விக்குட்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்ட நகர்ப்பகுதிக்குள் மரணச்சடங்கு இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மரணச்சடங்கு இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடிப்பதனால் பொது போக்குவரத்து, அருகிலுள்ள வர்த்தக நிலையங்களில் தீ பரவும் அபாயம் மற்றும்
நகர்ப்பகுதிகளில் அசுத்தம் ஏற்படுவதாக உறுப்பினர்களால் சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு பதில் வழங்கிய தவிசாளர் மயானத்திற்கான அனுமதி வழங்கும் போது நகர்ப்பகுதிக்குள் பட்டாசு வெடிப்பதற்கு தடை குறிப்பிட்டு எழுத்து மூல அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றது. இருப்பினும் யாரும் பின்பற்றுவதில்லை. ஆனால் இன்று முதல் இந்த நடைமுறை இறுக்கமாக கடைபிடிக்கப்படும். மீறுபவர்களுக்கு எதிராக மக்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். மொழிப்பாலத்திற்கான இளைஞர் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் கேகாலை இளைஞர்களுக்கு கிளிநொச்சியில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் மொழிப்பாலத்திற்கான இளைஞர் பரிமாற்ற திட்டத்தின் கீழான நிகழ்வு கிளிநொச்சியில் இடம்பெற்றது. இளைஞர் நாம் ஒன்றிணைவோம் ஒரு தாய் மக்களாவோம் எனும் தொனிப்பொருளில் கேகாலை மாவட்டத்திலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்திற்கு வருகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கலை கலாச்சார பண்பாட்டு அம்சங்களை அறிந்த இளைஞர் யுவதிகளுக்கு சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன்விருத்தி மண்டபத்தில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நலாயினி இன்பராஜ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் மேலதிக செயலாளர் மதுமதி வசந்தகுமார் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், கேகாலை மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் என பலர் பங்கேற்றனர். திருகோணமலை கந்தளாய் பிராந்தியத்தின் புதிய உதவி போலீஸ் அத்தியட்சகராக KMD பண்டார கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். திருகோணமலை மாவட்டம் கந்தளாய் போலீஸ் பிராந்தியத்தின் பிரிவு 3க்கான உதவி போலீஸ் அத்தியட்சகராக நியமிக்கப்பட்ட KMD பண்டார உத்தியோகபூர்வமாக இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். சேர்னுவர போலீஸ் நிலையத்தில் அனைத்து மத தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் கடமையேற்கும் நிகழ்வு இடம்பெற்றது. புதிய உதவி போலீஸ் அத்தியட்சகர் பண்டார கந்தளாய் பிராந்திய பிரிவிற்குட்பட்ட சேர்னுவர, ஈச்சளம்பற்று மற்றும் சூரியபுரம் ஆகிய 3 போலீஸ் பிரிவுகளுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவரது பணிகளை இலகுபடுத்தும் வகையில் இதற்கான பிராந்திய காரியாலயம் ஒன்றும் சேர்னுவர போலீஸ் நிலையத்தில் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட கந்தளாய் பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் சஞ்சீவ பண்டார புதிய அலுவலகத்தின் வசதிகள் குறித்து பார்வையிட்டார். சேர்னுவர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, ஈச்சலம்பற்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். இலங்கை தேசிய சமாதான பேரவையின் சமூக நீதி குறித்த அனுபவ பகிர்வு கலந்துரையாடல் மட்டக்களப்பில் இடம்பெற்றது. இலங்கை தேசிய சமாதான பேரவை மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட சர்வமத பேரவை இணைந்து உள்வாங்குதல், நல்லிணக்கம் மற்றும் சமூக நீதி குறித்த அனுபவ பகிர்வு கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. இலங்கை தேசிய சமாதான பேரவையின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் R. மனோகரன் ஏற்பாட்டில் அரசாங்க வழிமுறையுடன் இணைந்து நடத்தும் உள்வாங்குதல், நல்லிணக்கம் மற்றும் சமூக நீதி குறித்து திட்டத்தை அறிமுகப்படுத்தி திட்டத்தின் நோக்கத்தை விளக்குதல், மாவட்ட மட்டத்தில் திட்டத்தால் அடையாளம் காணப்பட்ட பிரச்சினைகள், அதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் அதன் முன்னேற்றம் குறித்த விளக்கங்கள் வழங்கப்பட்டன. மத தலைவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் வளவாளர்களாக தேசிய சமாதான பேரவையின் கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வை ஒருங்கிணைப்பாளர் திலக்ஷித் தவராசா, முனீப் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர். தலவாக்கலை பிலிகண்டாமலை தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். அடிப்படை வசதிகளான போக்குவரத்து, வீதி அபிவிருத்தி, சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்ளல் போன்ற விடயங்களை கோரி தலவாக்கலை பிலிகண்டாமலை தோட்ட மக்கள் கவனஈர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். தலவாக்கலை பிரதேச செயலகம், கொட்டகலை பிரதேச சபை நிர்வாக எல்லையில் உள்ள பிலிகண்டாமலை தோட்ட மக்கள் சில அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாமல் கடந்த 60 வருடங்களுக்கு மேல் பல்வேறு துயரங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த தோட்டத்தில் வாழும் 56 குடும்பங்களை சேர்ந்த சுமார் 400 பேர் பல சவால்களுக்கு மத்தியில் தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். தலவாக்கலை நகரில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தோட்டத்திற்கு கடந்த 6 தசாப்த காலமாக போக்குவரத்து வசதியின்றி பெரும் பாதிப்பு மக்களால் எதிர்நோக்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போதைய அரசாங்கத்தினால் 2.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதிக்கு அரச நிதியிலிருந்து 6.8 கோடி ரூபாய் தொகையை ஒதுக்கீடு செய்து காப்பட் பாதை நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. இருந்தபோதிலும் குறித்த வீதியின் 400 முதல் 500 மீட்டர் வரையான தூரத்தை காப்பெட் இடுவதற்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தோட்ட மக்கள் தெரிவித்தனர். முழு வீதியை காப்பெட் இடுவதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒப்புதலின் பேரில் அரசாங்கம் நிதியை ஒதுக்கீடு செய்தது. ஆனால் 2 கிலோமீட்டர் வரை மாத்திரமே காப்பெட் இடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததைத் தொடர்ந்து பிரதேச மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபையினருக்கோ அல்லது தோட்ட உரிமையாளருக்கோ வேறு எந்த தரப்பினருக்கும் எதிராகவும் தாம் போராட்டத்தை செய்யவில்லை எனவும்
தோட்ட மக்கள் சுட்டிக்காட்டினர். கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தோட்ட ஆலயத்தில் இடம்பெற்று பூஜை வழிபாட்டுடன் ஆரம்பித்து ஊர்வலமாக பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி தமது ஆதங்கத்தை மக்கள் வெளிப்படுத்தினர். இவ்விடயம் தொடர்பில் தோட்ட உரிமையாளரிடம் கேட்டபோது மக்களின் அடிப்படை தேவைகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கும் அவற்றை முன்கொண்டு செல்வதற்கும் தாம் தடை விதிக்கப் போவதில்லை எனவும் கனரக வாகனங்களை தமது பணிக்காக பயன்படுத்துவதன் காரணமாகவே குறித்த வீதி அபிவிருத்தி தொடர்பில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதுதான் பிரதான பாதை அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நிலளவை திணையத்திலையும் இருக்கு. நாங்க இதைத்தான் குடிக்க வேண்டியதா இருக்கு. மழை டைம்ல இப்படி வந்தா பரவாயில்ல, வெயில் காலங்கள்லயும் இந்த மாதிரியான தண்ணி தான் வந்துகிட்டு இருக்கு. போது அந்த சேருட்டு அந்த மனம் வரும்போது அது எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லி நல்ல உத்தியோகத்தை அவங்க கிட்ட சொல்லி அவங்க அவங்க மூலியமா பேச்சால நீர் எடுத்துட்டு போனாங்க. அம்பாறை பெரிய நீலாவணையில் வீடொன்றிலிருந்து T-56 ரக துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது. அம்பாறை பெரிய நீலாவணையில் வீடொன்றில் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த T-56 ரக துப்பாக்கி கொழும்பில் இருந்து வருகை தந்த போலீஸ் குழுவால் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை பெரிய நீலாவணையில் உள்ள வீடொன்றுக்கு வருகை தந்த போலீஸ் குழு வீட்டிலிருந்த சோஃபாவிற்குள் மறைத்து வைக்கப்பட்ட துப்பாக்கியை மீட்டனர். மீட்கப்பட்ட துப்பாக்கி ஏதாவது குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதா அல்லது கடந்த காலங்களில் அப்போதில் இயங்கிய ஆயுத குழுக்களிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டதா என மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமது தந்தை துப்பாக்கி ஒன்றை மறைத்து வைத்திருந்தமை தொடர்பில் மகன் ஜனாதிபதி செயலகத்திற்கு வழங்கிய தகவலுக்கு அமைய துப்பாக்கி மீட்கப்பட்டது. துப்பாக்கியை மறைத்து வைத்தவர் என சந்தேகிக்கப்படும் நபர் 7 வருடங்களுக்கு முன்னர் காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கொக்கைன் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டுக்குள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 5 கிலோ கொக்கைன் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். 25 வயதான மலேசிய பிரஜை ஒருவர் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் அபுதாபியில் இருந்து நேற்றிரவு 8:20 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். சந்தேக நபரின் கைப்பையில் சாக்லேட் என பெயரிடப்பட்ட டின்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட போதைப் பொருளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி 250 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் போதைப் பொருட்களுடன் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். நாடளாவிய ரீதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய 1038 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய நாடு முழுவதும் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கில் முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுடன் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர்ச்சியான போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. நேற்று முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய 517 கிராம் ஹெரோயின், 798 கிராம் ஐஸ், 4 கிராம் 870 மில்லிகிராம் ஹொக்கைன், 1 கிலோகிராம் 877 கிராம் கஞ்சா, 76,114 கஞ்சா செடிகள், 1 கிராம் குஷ் ரக போதைப் பொருள், 14 கிராம் அசீஸ் ரக போதைப் பொருள், 560 போதை மாத்திரைகள் மற்றும் 630 கிராம் மாவா என்பன கைப்பற்றப்பட்டன. இதன்போது 1038 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 16 பேர் கைது செய்யப்பட்டனர். 1038 சோதனைகள் நடத்தப்பட்டதுடன் 23 பேரை போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. துமிந்த திசநாயக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரானார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்க வருகை தந்தமைக்கான காரணத்தை கூற மறுத்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்க இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் தன்னை நலன் விசாரிப்பதற்காகவே குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைத்திருந்ததாக குறிப்பிட்டார். எனினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரானமைக்கான காரணத்தை வெளியிடுவதை தவிர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. விக்ரமசிங்கே நாட்டை நெருக்கடியிலிருந்து மீட்கவில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டை நெருக்கடியிலிருந்து மீட்கவில்லை, மாறாக நெருக்கடியை அவர் மக்கள் மீது சுமத்தினார் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். லண்டனில் இலங்கை சமூகத்தின் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
රටේ දේශපාලනය පිළිබඳව ඔබ සමග කිසියම් කතා බහක් இப்போது சிலர் ரணில் விக்ரமசிங்க தான் இந்த வீழ்ச்சியடைந்த நெருக்கடியிலிருந்து நாட்டை காப்பாற்றினார் என்று கூறுகிறார்கள். உண்மையில் ரணில் விக்ரமசிங்க வீழ்ச்சியடைந்த நெருக்கடியிலிருந்து நாட்டை காப்பாற்றவில்லை. அவர் என்ன செய்தார் என்றால் அந்த நெருக்கடியை பொதுமக்கள் மீது சுமத்தினார். உங்களுக்கு தெரியும், நான் எதிர்கொண்ட நெருக்கடி. நான் வரலாற்றில் சிறிது பின்னோக்கி சென்றால் நம் நாடு கடன் வாங்கி வாங்கி கடன் குவியல்கள் சேர்ந்தன. நமது நாட்டின் உற்பத்தி வீழ்ச்சியடைந்தது. நமது நாட்டின் உற்பத்தி வழிகள் செயலற்று போயின. எனவே நமது வருவாய் வழிகள் குறைந்தன. பிறகு ஒரு கட்டத்தில் இலங்கையில் கடனை செலுத்தவும் வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யவும் என இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. நமது டாலர் இருப்புகள் கரைந்து போயின. கடனை செலுத்தினால் பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாது. பொருட்களை இறக்குமதி செய்தால் கடனை செலுத்த முடியாது. இந்த நெருக்கடியின் காரணமாகத்தான் நமக்கு பொருள் பற்றாக்குறை ஏற்பட்டு நாட்டில் பெரும் பிரச்சனை வந்தது. நம் அனைவருக்கும் தெரியும், ஒரு எண்ணெய் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்து துறைமுகத்துக்கு வெளியே நங்கூரமிட்டிருந்தது. 300 மில்லியன் டாலர்கள் இல்லாமல் அந்த எண்ணெய் கப்பலில் இருந்த எண்ணெய் இறக்க ஒரு வாரமாக காத்திருக்க வேண்டியிருந்தது. அப்படித்தான் நிலைமை இருந்தது. ஒரு வாரம் காத்திருந்தால் கப்பல் தாமத கட்டணமாக சுமார் 400 மில்லியன் டாலர்கள் செலுத்த வேண்டியிருந்தது. நிலைமை அப்படித்தான் இருந்தது. பணம் இல்லை, எண்ணெயை இறக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க புதியதாக இதையும் செய்யவில்லை. அவர் சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணி ஒரு முடிவை எடுத்தார். அவர் நாம் கடனை செலுத்தப் போவதில்லை என்று அறிவித்தார். இது ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லவில்லை. கடனை செலுத்தப் போவதில்லை என்று ஒரு முடிவை எடுத்தார். அந்த முடிவை எடுத்தபோது உங்களுக்கு தெரியும், நமக்கு கடன் கொடுத்த நாடுகளுக்கும் நமக்கும் இடையே ஒரு மோதல் உருவானது. அந்த மோதலை தீர்ப்பதற்காகத்தான் ஒரு இடைத்தரகராக சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்றார்கள். அவர்கள் தான் ஒப்புக்கொண்டார்கள், நாம் ஒரு வேலை திட்டத்துடன் பின்னர் கடனை செலுத்துவதாக. அதன் பிறகு இப்போது கடனை செலுத்தாமல் இருந்த போது மீதமுள்ள டாலர்களை கடனுக்காக பயன்படுத்த தேவையில்லை. எனவே பொருட்களை வாங்க முடிந்தது. அவர் செய்தது அதுதான். அவர் புதியதாக எதையும் செய்யவில்லை. பொருட்களை வாங்க முடிந்தது என்று தெரிந்ததும் அவர் செய்த இன்னொரு விஷயம் என்னவென்றால், பொருட்கள் வாங்குவதற்கான தொகையையும் குறைத்துக் கொண்டார். எப்படி? பொருளாதாரத்தை சுருக்கினார். உங்களுக்கு நினைவிருந்தால் அந்த காலத்தில் இலங்கைக்கு 100க்கும் மேற்பட்ட பொருட்களின் இறக்குமதி நிறுத்தப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் நிறுத்தப்பட்டன. அதன் பிறகு எண்ணெய் விலையை உயர்த்தினார். ஏன் எண்ணெய் விலையை உயர்த்தினார்? எண்ணெய் விலையை உயர்த்திய போது எண்ணெய் நுகர்வு குறைந்தது. எண்ணெய் நுகர்வு குறைந்த போது வெளிநாட்டிற்கு செல்லும் டாலரின் அளவு எண்ணிக்கை குறைந்தது. அப்படித்தான் அவர்கள் சமாளித்தார்கள். அதாவது மக்களின் பொருளாதாரத்தை சுருக்கி மக்களுக்கு கிடைக்கும் பொருட்களை குறைத்துதான் இதை காப்பாற்றினார்கள் என்று கூறலாம். அப்படித்தான் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நமது நாடு இருந்தது. සහයෝගය මැදිහත්වීම දායකත්වය නායකත්වය සියල්ල ලබා දෙන්න කියන ඉල්ලීම කරමින් ஊடக சுதந்திரத்தில் கை வைக்க வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஊடக சுதந்திரத்தில் கை வைக்க வேண்டாம் எனவும் ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கும் கோழைத்தனமான ஆட்சியை முன்னெடுக்க வேண்டாம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். விசேட அறிவிப்பை விடுத்து கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போது நாட்டில் இதற்கு முன் நடந்தில்லாத ஒரு போக்கு உருவெடுத்துள்ளது. போலீஸ் தடையகற்றல் சான்றிதழை பெறுவதற்கு கிராம உத்தியோகத்தரின் சான்று பத்திரத்திற்கு மேலதிகமாக திசை காட்டி உறுப்பினர்களை கொண்டமைந்து காணப்படும் சிவில் பாதுகாப்பு குழுக்களின் தலைவர்களினது பரிந்துரை சான்றிதழும் தேவைப்படுகின்றன. இது தொடர்பாக கடந்த பாராளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சி சாட்சி ஆதாரங்களுடன் வெளிக்கொணர்ந்தாலும் அரசாங்கம் அதனை மறுத்தது. இது தொடர்பாக ஊடக நிறுவனங்கள் பல்வேறு சாட்சியங்கள் ஆதாரங்களுடன் இச்சம்பவங்களை மேலும் வெளிப்படுத்தி வரும் வேளையில் குறித்த செய்திகளை வெளியிடும் ஊடகவியலாளர்களை இன்றளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இந்த அரசாங்கம் வரவழைத்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சி 2 உதாரணங்களையே முன்வைத்தாலும் இன்னும் பல ஆதாரங்கள் காணப்படுகின்றன. முழு நாட்டிற்கும் தெரிந்த விடயமாகும். ஜேவிபி தலைவர்கள் கட்சியின் ஆசீர்வாதத்துடன் இதை செய்து வருகின்றனர். கட்சி வர்க்க வேறுபாடின்றி சிவில் சமூகத்தின் சகல உறுப்பினர்களும் சிவில் பாதுகாப்பிற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டாலும் இன்று ஜேவிபி இந்த மரபை மீறியுள்ளது. நாட்டில் அரசியலமைப்பு சார் எதோச்சதிகாரத்தை ஸ்தாபிக்க தனிக்கட்சி மட்டுமே முழு நாட்டையும் ஆளும் ஆட்சி முறைமையை முன்னெடுக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இளைஞர் கழகங்களின் பதவி நிலைகளூடாகவும் இந்த சர்வாதிகார ஆட்சியை பலப்படுத்த இவர்கள் பிரயத்தனப்பட்டு வருகின்றனர். தற்போதைய ஆளும் தரப்பினர்கள் எதிர்க்கட்சியில் இருந்த சமயம் ஊடக சுதந்திரம் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுத்து நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை எதிர்த்தனர் என்றாலும் இன்று நாட்டில் ஊடக சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் குழிதோண்டி புதைத்து அரசியலமைப்பு சார் எதோச்சதிகாரத்தை ஸ்தாபிக்க முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். உண்மைக்கு முன்னால் அரசியல் கோழைத்தனத்தை காட்டுகின்றனர். ஊடகவியலாளர்களை குற்றப்புலனாய்வு துறைக்கு அழைத்துச் செல்லும் வெட்கக்கேடான கோழைத்தனமான நடவடிக்கைகளை நிறுத்துங்கள். ஊடகவியலாளர்களை பாதுகாக்க எதிர்க்கட்சியில் இருந்த சமயம் தெரிவித்தவற்றை இன்று நடைமுறைப்படுத்துங்கள். ஊடகவியலாளர்களை அடக்குமுறைக்குட்படுத்த எடுத்து வரும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துங்கள். ஜனநாயகத்தையும் ஊடக சுதந்திரத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுங்கள். සියලු දෙනාම එකට එකතු වුණාම තමයි සිවිල් ප්‍රජාවගේ
பேரணியை நடத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுப்பதாக பிவிதுரை ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதத்தில் 2வது பேரணியை நடத்த எதிர்பார்ப்பதாக பிவிதுரை ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நுகேகொட நவம்பர் 21 எமது முதல் பேரணியின் வெற்றியை தொடர்ந்து ஜனவரி மாதத்தில் அடுத்த பேரணியை தங்கள் சொந்த மாவட்டம் மற்றும் தங்கள் சொந்த மாகாணத்தில் நடத்த வேண்டும் என்று நாடு முழுவதிலும் இருந்து கோரிக்கைகள் வந்துள்ளன. எங்கள் பொது நிர்வாக குழு கூடி திகதி மற்றும் இடத்தை தீர்மானிக்கும். ஜனவரி மாதத்தில் 2வது பேரணியை நடத்த நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட அரசாங்கத்தின் முடிவின் தொடக்கத்தை குறித்துக் கொள்ள தவறவிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் நுகேகொடைக்கு வரவில்லை. இருப்பினும் அரசாங்கத்தின் ஊழல், பொய்கள் மற்றும் திறமையின்மைக்கு எதிராக நிற்க வேண்டும் என்று மனதார நம்பும் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் எங்கள் 2வது கூட்டத்தில் எங்களுடன் இணையுமாறு அழைக்கின்றோம். மே ஆண்டு ගෙදර යවනතුරුම අපේ මේ සට யாழில் நிலவும் சீரற்ற காலநிலையால் கொட்டடை சுகாதார கிராம மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழில் நிலவும் சீரற்ற காலநிலையால் கொட்டடை சுகாதார கிராமத்தில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் தொற்று நோய் ஏற்படும் ஆபத்து உள்ளதாக கொட்டடை சுகாதார கிராம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். சீரற்ற காலநிலையால் தாம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமது பகுதி கிராம அலுவலரை தவிர வேறு யாரும் இதுவரை தம்மை வந்து பார்க்கவில்லை என தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு இன்றைக்கு வாரம் நாளைக்கு வாரம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிற ஒழிய ஆனால் எந்த விதமான பதில்களும் இதுவரைக்கும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. இப்போ நாங்கள் ஒவ்வொரு முறையும் வெள்ளத்துக்குள்ள மிக கஷ்டப்பட்டு இந்த வாய்க்காலை தட்டுறது விடுறது விடுறது இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வேணாம் வேண்டுன்னா இந்த பள்ளி ஆஸ்பத்திரியில் இருந்து வர கழிவு நீரால் எங்களுக்கு இங்கே தெண்டு மற்றது சிக்கன் குனியா போட்ட வருத்தங்கள் உருவாகி கொண்டு இருக்கு. ஏன்னு சொன்னால் அது கச ஆஸ்பத்திரியாக இருக்கிறபடியா எல்லாரும் அங்கே காரி துப்புற பிரச்சனைகள் இருக்கு. அதனால அந்த அதுல இருந்து வர கழிவு நீர்கள் எங்களோட வளவளத்தினால வருது. அதனால வாய்க்காலை கட்டி தந்தா வாய்க்காலில் அந்த தண்ணி ஓடிக்கொண்டிருக்க எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. மற்ற சுகாதார கிராமம் அந்த போட் பண்ணியிருக்காங்க. இதை பாருங்க, சுகாதார கிராமம் கிடக்கு காலகாலமாக வெள்ளத்துல தான் நாங்கள் மிதக்கிறோம். போட்டை போட்டிருக்காங்க சுகாதார கிராமம். அதனால எங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் எங்களுக்கு வாய்க்காலை கட்டி தந்து அந்த வெள்ள தண்ணி ஓடக்கூடிய மாதிரியான காரியங்களை எங்களுக்கு செய்து தந்தா எங்களுக்கு பெரிய ஒரு நாளும் என்ன ஏதோ பாக்குறா இல்ல. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க. வார எம்பி ஜிஎஸ் மாதிரிலாம் உங்களுக்கு விளையாட்டு காட்டியும் செய்கிறா இல்ல. 4 வருஷம் இதுதான் இல்ல. ஆட்கள் பார்த்து காசு கொடுத்து மண்ணடிக்கணும். மெத்தளவே படைக்கணும். கேன் கடைச்சல இப்ப எத்தனை வருஷம் நாங்க தண்ணியில மிதக்கிறோம், சாப்பாடுக்கு வழி இல்லாம ஆட்கள் பார்த்து நிவாரணம் கொடுக்கிறோம். எம்பிலிப்பட்டிய மேல் நீதிமன்றம் 10 பேருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. எம்பிலிப்பட்டிய மேல் நீதிமன்றம் 3 பெண்கள் உட்பட 10 பேருக்கு இன்று மரண தண்டனை விதித்துள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு நபர் ஒருவரை வெட்டி கொலை செய்த குற்றத்திற்காக குற்றவாளிகளாக கருதப்பட்ட 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மிடிகம பிரதேசத்தில் வர்த்தகர் ஒருவர் உட்பட 7 பேரை கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்த போது தப்பியோடிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மிடிகம போலீசார் நேற்றைய தினம் குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். மிடிகம பிரதேச வர்த்தகர் உள்ளிட்ட 7 பேரை கொலை செய்வதற்காக வந்த துப்பாக்கிதாரிகளுக்கு தங்குமிட வசதிகளை இவரே வழங்கியுள்ளார் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. வர்த்தகர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்த போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹன் ஒலகல தலைமையிலான அதிகாரிகள் குழு அண்மையில் மிதிகமவில் உள்ள வீடொன்றை சோதனையிட்டது. அப்போது T56 ரக துப்பாக்கியுடன் முன்னாள் இராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் 2 சந்தேக நபர்கள் தப்பியோடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த வீட்டின் உரிமையாளர் வெலிகம இப்பாவல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் மிதிகம பிரதேசத்தை சேர்ந்த 38 வயதுடையவர் எனவும் அவரை மாத்தறை நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை சேருவல பிரதேச சபையின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் வசமுள்ள திருகோணமலை சேருவல பிரதேச சபையின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 4 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. சேருவல பிரதேச சபை தவிசாளர் MG துஷாரா சம்பத்தினால் பாதீடானது
இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டது. சேருவல பிரதேச சபையின் 16 உறுப்பினர்களில் 15 உறுப்பினர்கள் மாத்திரமே இன்றைய பாதீட்டுக்கு சமூகம் அளித்திருந்தனர். சர்வஜன பலய கட்சியின் உறுப்பினர் சபை அமர்வுக்கு வருகை தரவில்லை. இதனால் அவ்வுறுப்பினர் வாக்களிப்பிலும் கலந்து கொள்ளவில்லை. சபை அமர்வில் கலந்து கொண்ட 15 உறுப்பினர்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலை வகித்தார். ஏனைய 14 உறுப்பினர்களில் 9 உறுப்பினர்கள் பாதீட்டுக்கு ஆதரவாகவும் 5 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்திருந்தனர். அந்த வகையில் பாதீட்டுக்கு ஆதரவாக தேசிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சிகளின் உறுப்பினர்கள் வாக்களித்தனர். பாதீட்டுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர்கள் வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வர்த்தக வாணிபச் செய்திகள். இவலோஷன் ஆட்டோ அல்பா TX டீசல் பயணிகள் முச்சக்கர வண்டியை அறிமுகப்படுத்தியுள்ளது. முன்னணி நிறுவனமான இவலோஷன் ஆட்டோ அல்பா TX டீசல் பயணிகள் முச்சக்கர வண்டியை அறிமுகப்படுத்தியுள்ளது. பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் வைத்து இந்த அறிமுக நிகழ்வு இடம்பெற்றது. இது நாட்டின் நம்பகமான, வசதியான மற்றும் குறைந்த செலவீனமான பயணிகள் மொபிலிட்டியில் ஒரு முக்கிய முன்னேற்றத்தை குறிக்கிறது. அல்பா TX டீசல் பயணிகள் முச்சக்கர வண்டி இலங்கையின் உயிரோட்டமான பயணிகள் போக்குவரத்து துறையின் தேவைகளுக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புறம், கிராமப்புறம் உள்ள சாலைகளுக்கு ஏற்றபடி உருவாக்கப்பட்ட இந்த அல்பா TX மற்றும் ரைடர் காம்போர்ட் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கின்றது. மஹேந்திராவின் நம்பகமான லாஸ்ட் மைல் மொபிலிட்டி என்ஜினியரின் சிறப்பம்சமாக நீண்ட ஆயுள் மற்றும் தினசரி நம்பகமான செயற்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த எரிபொருள் திறன் கொண்ட MT டீசல் இயந்திரத்தை கொண்டுள்ளது. இந்த அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய இவலோஷன் ஆட்டோ நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் அதிகாரி R பாலகுமாரன், பாவனையாளர்களுக்கு சிறந்த சேவையை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலேயே அல்பா TX டீசல் முச்சக்கர பயணிகள் வண்டி அறிமுகப்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் செலிகோலை காப்பீடுதாரராகி தமிழ் சவாரி சென்றிடுவோம்.